மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையை தகர்த்தெறிந்து தொழிலாளர்கள் நலனை காத்தது, டெல்டா மாவட்டங்களின் வாழ்வாதாரத்திற்கான காவிரியை மீட்டு வந்தது என களம் பதிக்கும் இடங்களில் எல்லாம் வெற்றித்தடம் பதிக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சரித்திர சாசனமாக முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் இன்று வெளியாகியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு திகழ்கிறது. அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள தீர்ப்பு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவித்து அதை செம்மையாக செயல்படுத்துவதில் முழு அக்கறை காட்டி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காவிரி முதல் முல்லை பெரியாறு வரை தாம் கண்ட களங்களில் எல்லாம் சாதனை வெற்றிகளை குவித்து வருகிறார். குடும்ப நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததோடு அனைத்து துறைகளிலும் தமிழகம் தரம் தாழ்ந்து போனது. தமிழக மக்களின் நலன் துறந்து தனது சொந்த நலன்களுக்காக மத்திய அரசை மிரட்டியும் கெஞ்சியும் மண்டியிட்டும் குடும்ப நலன்களை குறையாமல் வளர்த்து கொண்ட திமுகவால் தமிழகம் இருண்ட பூமியானது. இருளகற்றும் ஒளி விளக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு தாரை வார்க்க காங்கிரஸ் கூட்டணி அரசு முயற்சி மேற்கொண்ட போது மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்குக்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்குள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் துயர் துடைக்கும் பணியாக என்எல்சியின் 5% பங்குகளை தமிழக அரசே வாங்கிக் கொள்ளும் என அதிரடியாக அறிவித்து அதனை செயல்படுத்தினார். கர்நாடக அரசியல், மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை ஆகியவற்றால் சிறை வைக்கப்பட்ட காவிரியை மீட்டு தமிழகத்தின் உரிமையை பெறுவதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று பல சட்ட போராட்டங்களை நடத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றி கண்டார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகள் சரித்திர சாதனையாகவே விளங்குகின்றன. இன்று முதலமைச்சரின் சாதனை பட்டியலில் மேலும் ஒரு சாதனையாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள முக்கியமான தீர்ப்பு அமைந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் வரட்டு பிடிவாதம், மத்திய அரசின் பாராமுகம், திமுகவின் துரோகம் என பல்வேறு தடைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தகர்த்தெறிந்து தமிழக மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நடத்திய சட்ட போராட்டங்கள் இன்று வெற்றி தீர்ப்பாக வெளிவந்துள்ளது. இந்த சாதனை வெற்றிகளின் தொடர்ச்சியாக கடந்த திமுக ஆட்சியில் கருணாநிதியால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட தமிழகத்திற்கு சொந்தமான கச்சத்தீவையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களின் மனங்களில் உறுதியாக எழுந்துள்ளது. விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், முதியோர் என பல்வேறு தரப்பினருக்கும் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்யும் வகையில் மேற்கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் மனங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீங்காது நிறைந்திருக்கிறார்.